12 days பிஃபோர் என்னுடைய வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணேன். இந்த 12 டேஸில் நான் டோட்டலாக ரைஸ் அவாய்ட் பண்ணேன். ஏர்லி டின்னர் 7 o'clock சாப்பிட்றது, கொஞ்சம் இந்த ஹெர்பல் ட்ரிங்க்ஸு இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டுட்டு, ஹோம்மேட் ஹெர்பல் ட்ரிங்க்ஸ், ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியில் நம்ம இறங்கியிருக்கும்போது நம்மளை சுற்றி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை டெம்ப் பண்ணிக்கினே இருப்பாங்க. இந்த பிரியாணியை வாங்கின்னு வந்துட்டு வச்சுட்டு சாப்பிட்ணும் அப்படின்னா எவன் தான் சாப்பிடாமல் இருப்பான். ஆனால் வேறு வழியே கிடையாது. என்னுடைய வெயிட் ஹைட்டோட என்னுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 148, விச் மீன்ஸ் டபுள் த வெயிட் இருக்கேன். ஸோ 148ன்றது வந்துட்டு 76 நான் என்னோடய ஆக்சுவல் வெயிட் இருக்கணும். நோ ஐ எம் 148. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு தான். வாயை கட்டி தான் ஆகணும், ஒரு வழியே கிடையாது. 148லேருந்து எப்படி நான் கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர போகிறேன்றது தொடர்ந்து வீடியோஸாக வரும். இது என்ன மாதிரி ஒபிசிட்டியில் பாதிக்கப்பட்டவங்க இந்த வீடியோஸை பார்க்குறீங்கன்னா என்னோட ஜாயின் பண்ணுங்கள். ஒரு சேலஞ்சாக எடுத்து ஒரு 6 monthsக்குள்ளே நம்மளால் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு கம்மி பண்ண முடியுமோ, வாயை கட்ட முடியுமோ. கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் இருந்தாலும் பேசாமல் இருன்னு சொன்னால் கூட பேசாமல் வந்துடலாம். சாப்பிடாமல் இருந்து சொல்கிறது தான் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்குது. அதுவும் பிரியாணிலாம் பக்கத்தில் வச்சுட்டு இப்போ எனக்கே தெரியல, கொண்டு வந்தாங்க வச்சாங்க. சரி, இது ஒரு வீடியோவை எடுத்து நான் இப்போ பார்க்குறவங்க யாராவது டெம்ப்ட் ஆகிறீங்க அப்படின்னால் இது ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு 2 minutes நம்ம மைண்டை வந்து வேறு மாதிரி நம்ம டைவர்ட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு நெல்லிக்காய் ஜூஸு இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு மத்தியானம் வந்து ஒரு சம்பார ரைஸு, காத்தால் வந்து ஒரு கஞ்சி, கருப்பு கவுனி அரிசின்னு சொன்னாங்க ஒருத்தங்க. வெயிட் கம்மி பண்ணவங்க வந்து ஒரு சொன்னாங்க, கருப்பு கவுனி அரிசி 2 கிலோ, பாதாம், பிஸ்தா, முந்திரி இது 3 வந்து சம அளவு 1/4 கிலோ. இதை அரைச்சிட்டு காத்தால் ஒரு சொம்பு, நைட்டு ஒரு 7 மணிக்கு ஒரு சொம்பு, மத்தியானம் வந்து 2 சப்பாத்தி, 1 கப் ரைஸு, கொஞ்சோண்டு கீரை, கொஞ்சோண்டு வெஜிடபிள்ஸ் கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். இதுதான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ கேன் ஃபீல் த டிஃப்ரென்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெயிட்டெல்லாம் குறையில, அந்த பாடி வந்து ரொம்ப ஹெஃப்டியாக இருக்கிறது வந்து கொஞ்சம் நமக்கே தெரியுது. நடக்கும்போது, செய்யும்போது, உட்கார்றது, எழுந்துக்கிறது, இதெல்லாம் என்னால் வந்து ஐ கேன் ஃபீல் இட். ஸோ ரொம்ப நாள் கிடையாது, ஒரு 12 நாள்லேயே ஓரளவுக்கு நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குன்னா தொடர்ந்து ஒரு 6 மாதம் பண்ணோன்னா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ என் கூட உங்களோட நானும் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லி கமெண்ட்டில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த எவ்ரி 10 days நம்ம ரெகுலராக வந்து ஒரு போஸ்ட் போட்டுக்கினே வரலாம். ஸோ எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன்ற மாதிரி, ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கம்மி பண்ண முடியுமோ, நம்மளுடைய எஃபர்ட்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ போட முடியுமோ, ஒரு 1/2 hour ஃப்ரம் July 1st கொஞ்சம் நீ பெயின் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நடக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் தட். ஸோ July 1st ஒரு 1/2 hour சிம்பிள் எக்ஸசைசஸ் இந்த மாதிரிலாம் பண்ணி கொஞ்சம் பண்ணணும். இது நான் எந்த முறையை ஃபாலோ பண்ணுறேன்றதை நான் கமெண்ட்டில் போடுறேன். உங்களுக்கு சௌகரியமாக இருக்கோ, நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை போடுங்க. ஈஸியாக இருக்கிறத ஃபாலோ பண்ணால் ரிசல்ட் வராது, கஷ்டமாக இருக்கிறத ஃபாலோ பண்ணால் ரிசல்ட் வரும். இப்போ நான் ஃபாலோ பண்ணுற இந்த வழிமுறை வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான வழிமுறை தான். பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து பலனை கொடுக்குதுன்றது. இந்த நாள் வந்து 12 days ஏற்கனவே ஆகிடுச்சு. பட் நம்ம இந்த நாள்லேருந்து நம்ம கவுண்ட் எடுப்போம். நெக்ஸ்ட்டு 10 days கழித்து ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோவில் எந்த அளவுக்கு என்னுடைய ஹானஸ்டி தான், நான் இருக்கிற உண்மையை நான் சொல்வேன். ஹானஸ்டி, என்ன சாப்பிட்டோம், எது சாப்பிட்டோம், இப்போ என்ன வெயிட்டில் இருக்கேன். ஸோ இது ஒரு சேலஞ்சாக எடுத்து நம்ம எல்லாருமே செய்வோம். என்ன மாதிரி ஒபிசிட்டியாக இருக்கவங்க என் கூட ஜாயின் பண்ணுங்கள். எல்லோரும் சேர்ந்து ஒன்றா நம்ம வெயிட்டை கம்மி பண்ணலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். நன்றி, வணக்கம். இருடா வர ஒரு நிமிஷம். இது என் பொண்டாட்டிக்கு எந்த வாயக்கட்டுன்னு சொன்னாங்களோ அதே வாயால் சாப்பிடுங்கன்னு சொல்ல வைக்கலை. என் பேர் ஹரிஷ் இல்லை, பழைய பன்னீர்செல்வமாக வந்து காட்டுறேன்.
ஹலோ நான் வீட்டுக்கே போயிட்டு இன்னும் நான் தனியா பேசிட்டு இருக்கேன். விளக்கண்ண எங்கடா இருக்க?